மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகளில் 4வது கால பூஜை என்பது விடியற்காலையில் சுமார் அதிகாலை 3:30 முதல் காலை 6 மணி வரை நடைபெறுவதாகும். இது மோட்ச காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூஜையின் சிறப்பம்சங்கள் மற்றும் பலன்கள் இதோ. 1. 4வது கால பூஜையின் முக்கியத்துவம். இந்த பூஜை சத்யோஜாத முகத்திற்கு உரியது. இது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய நிலைகளை கடந்து சிவபெருமான் உயிர்களுக்கு அருளும் அனுக்கிரகம் நிலையை குறிக்கிறது. இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை வழிபட்ட பக்தர்களுக்கு பேரின்பத்தை வழங்கும் காலமிது. 2. அபிஷேக பொருட்கள். 4வது கால பூஜையில் இறைவனுக்கு குளிர்ச்சியான மற்றும் தூய்மையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பன்னீர் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும். சந்தனம் உடல் மற்றும் மன உஷ்ணம் நீங்கி சாந்தம் பெற. குளிர்ச்சியான நீர் கவலைகள் தீர. 3. வழிபாட்டு முறைகள். மலர் நந்தியாவட்டை மலர் அல்லது மல்லிகை மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு. நைவேத்தியம் சுத்தமான அன்னம் பச்சரிசி சாதம் இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. வஸ்திரம் நீல நிற வஸ்திரம் அணிவித்து அலங்காரம் செய்வது வழக்கம். 4. கிடைக்கும் பலன்கள். 4வது கால பூஜையை முறைப்படி தரிசிப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் மகத்தானவை. பாவ விமோசனம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. மறுபிறப்பற்ற நிலை பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு முக்தி மோட்சம் அடைய வழிவகுக்கும். மன உறுதி எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து மனதில் தெளிவும் வைராக்கியமும் பிறக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உலகியல் ரீதியான செல்வம் புகழ் மற்றும் ஆரோக்கியம் சீராக அமையும். 5. முக்கிய குறிப்பு. 4வது கால பூஜை முடிந்த பிறகு சூரிய உதயத்திற்கு பின் குளித்துவிட்டு ஒருவேளை உணவு உண்டு பாரணை விரதத்தை நிறைவு செய்வது முறை. சிவராத்திரியின் 4 காலங்களையும் தரிசிப்பது ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்டதற்கு இணையான பலனை தரும். இதில் 4வது கால பூஜை 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை வேளையில் சுமார் அதிகாலை 3:30 AM முதல் காலை 6 AM வரை நடைபெறும் நிறைவு பூஜையாகும். இதன் சிறப்புகள் இதோ. 4வது கால பூஜையின் சிறப்புகள். வழிபட வேண்டிய மூர்த்தம். 4ஆம் காலத்தில் சிவபெருமானை ரிஷபாரூடர் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த கோலம் வடிவில் வழிபடுவது வழக்கம். அபிஷேக பொருட்கள். கரும்புச்சாறு பால் பரச்சாறு மற்றும் இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அலங்காரம் மற்றும் மலர்கள். சுவாமிக்கு நீல நிற வஸ்திரம் சார்த்தி நந்தியாவட்டை ரோஜா மற்றும் கருநொச்சி மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. நைவேத்தியம் சுத்தன்னம் வெள்ளை சாதத்தில் நெய் கலந்தது மற்றும் பழங்கள் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன. வேத பாராயணம். இந்த நேரத்தில் அதர்வன வேத பாடல்களை பாடுவது உன்னதமானது. வழிபாட்டின் ஆன்மீக பலன்கள். 30 முக்கோடி தேவர்களின் வழிபாடு. 4ஆம் காலத்தில் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் அனைவரும் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். எனவே இந்த நேரத்தில் நாமும் இறைவனை வணங்கும்போது அவர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். வேண்டுதல்கள் நிறைவேறுதல். மனதார நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறவும் நியாயமான கோரிக்கைகள் பலிக்கவும் இந்த கால வழிபாடு மிகவும் உகந்தது. செல்வமும் பதவியும். 4ஆம் கால பூஜையை தரிசிப்பதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பதவி உயர்வும் இல்லறத்தில் மகிழ்ச்சியும் கிட்டும் என்பது நம்பிக்கை. பாவ விமோசனம். இரவு முழுவதும் கண்விழித்து இந்த இறுதி கால பூஜையையும் முடித்து வணங்கும்போது ஒருவரின் கர்ம வினைகள் நீங்கி முக்தி பாதைக்கு வழிவகுக்கும். குறிப்பு. மகா சிவராத்திரியின் இந்த 4 கால பூஜைகளையும் முறையாக தரிசிப்பது ஓராண்டு முழுவதும் சிவனை வழிபட்டதற்கு இணையான பலனை தரும்.